அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய பாடத்துல வளர்ச்சி மற்றும் மாநில அரசியல் என்ற பாடப்பகுதியிலிருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாடமானது ஒரு மாநில வளர்ச்சியின் ஒரு மாதிரியின் ஒரு பொருளாக இருக்கின்றது. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியாக நாம் காணலாம். இந்திய மாநிலங்களின் வளர்ச்சியை பல்வேறு வடிவங்களாக உள்ளது. அவற்றை ஒரு ஒப்பீடு மூலமாக நாம் அறிய முடிகிறது. இந்திய மாநிலங்களில் வளர்ச்சியின் மாதிரியின் பாதையை நாம் கண்டறிய முடியும். மாநிலங்களின் வளர்ச்சி மாதிரிகளை இந்தியாவின் வளர்ச்சியின் மாதிரியுடன் தொடர்பு படுத்தி ஒப்பீட்டாக பார்க்கலாம். ஆக ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி என்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சியாக பார்க்கப்படுவதற்கு பல்வேறு கூறுகள் இந்த பாடப்பகுதியில் உள்ளது. ஆக வளர்ச்சி என்பது ஒரு மாநில அரசியலை குறிக்கின்றது. ஒரு மாநிலத்தில் நடைபெறுகின்ற ஆட்சியானது அவர்கள் எடுக்கின்ற கொள்கை முடிவுகள், திட்டங்கள் இவையெல்லாம் ஒரு மாநில வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் எந்த வகையில் உறுதிப்படுத்துகிறது, அதன் மூலம் அந்த துறைகள் அம்மக்கள்கள் தங்களுடைய வளர்ச்சியை அறிய முடிகிறது. இப்படி நாம் ஒரு மாநில வளர்ச்சியை எடுக்கும் பொழுது அந்த மாநிலத்தோட உள்கட்டமைப்புகள் எந்த அடிப்படையில் உள்ளது, அந்த உள்கட்டமைப்புகளை சரிப்படுத்துவதற்கும் அதை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கும் அந்த மாநிலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், திட்டங்கள், மக்களுடைய பங்களிப்புகள், அதன் மூலம் மக்களுடைய பயன்கள் இவையெல்லாம் சார்ந்திருக்கின்றது. பெரும்பாலும் உள்கட்டமைப்பு என்பது ஒரு மாநிலத்துடைய சுகாதாரம், கல்வி, விவசாயம், தொழில், போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகளை வரிசைப்படுத்தலாம். இந்த உள்கட்டமைப்போட வளர்ச்சியின் அடிப்படையில் தான் ஒரு மாநிலத்துடைய வறுமை ஒழிப்பை நாம் குறைக்க முடியும். அப்படி வறுமையை குறைப்பதற்கு அந்த மக்களிடத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான திட்டங்களை, அந்த திட்டங்களானது மக்கள் நல கொள்கையாக மாற்றக்கூடிய வகையில் அதில் ஒரு மாநில அரசில் மக்கள் தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தும் வகையிலும் இருக்க வேண்டும். ஆக இதன் அடிப்படையில் தான் வறுமை ஒழிப்பு என்பது குறைப்பதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. மாநில வளர்ச்சியில் ஒரு முன்மாதிரிகளாக 2 நிலைகளை நாம் வரிசைப்படுத்தலாம். ஒன்று, அகில இந்திய அளவில் உள்ள திட்டங்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த பயன்கள், அல்லது பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த மக்களுக்கு தேவையான அல்லது அந்த மாநிலோட வளர்ச்சிக்கான ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவாக பல திட்டங்களை வரிசைப்படுத்தி பல்வேறு மாநிலங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்திய மட்டங்களில் வளர்ச்சி மாதிரிகள் பல்வேறு வடிவங்களாக உள்ளன. இந்தியாவில்
இனம், மொழி, சாதி, மதம், இயற்கை அமைப்புகள், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இப்படி எல்லா அடிப்படையிலும் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வுடன் நாம் அதை வலுப்படுத்தியிருக்கின்றோம். அதற்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டு காலத்திலும் பெரும்பான்மை நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியை வைத்துக்கொண்டு மாநில அரசு மாநில வருவாயின் மூலமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் திட்டங்களை திட்டமிடப்பட்டு அது அந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையில், பட்ஜெட்டில், சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்டு அது விவாதங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அவற்றை ஒரு கொள்கை முடிவாக ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆக ஒரு மாநில அரசாங்கம் என்பது ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தங்கள் திட்டங்களை வரிசைப்படுத்தி அது காலத்திற்கேற்ற வகையில் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதியின் மூலமாக அந்த துறை வலிமை பெறுகிறது. சுதந்திர இந்தியாவினுடைய மாநிலங்கள் பெரும்பாலும் வறுமையின் காரணமாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் போதிய இயற்கை வளங்கள், நீர் ஆதாரங்கள், மக்களுடைய உழைப்பு, இயற்கை அமைப்பு போன்றவை அனைத்தும் சாதகமாக இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது வறுமையின் காரணமாக மக்களிடத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது, பசி இருந்தது. இதன் பொருட்டு வறுமை அதிகமாக இருந்தது. இந்த வறுமையின் காரணமாக இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தது. ஆக இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சியில் பெரும்பான்மையாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கு வகிப்பது என்பது ஒரு விவசாயத்துறையாக இருந்தது. ஆனால் இந்த விவசாயத்துறையில் போதுமான ஒரு பொது அறிவும் தொழில்நுட்பமும் ஆலோசனைகளும் இல்லாமல் இருந்தது. அவற்றையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு பல்வேறு நாடுகளின் வளர்ச்சியில் ஒவ்வொரு துறையும் எப்படி பங்கு கொள்கிறது, அதை வழிநடத்துவதற்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளாம் எடுக்கப்படுகிறது, ஒரு வளர்ந்த நாடுகளிலிருந்து ஒரு வளரும் நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, அதை முதன்மைப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய அளவில் இந்திய அரசாங்கம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. நாம் சுதந்திரம் அடைந்த பொழுது 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள், அதற்கு பிறகு இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நாடுகளுடைய வளர்ச்சியை உற்று நோக்கினார். ஐரோப்பா நாடுகளில் தொழிற்சாலைகள் பெரும்பான்மையாக அந்த நாட்டை வளப்படுத்தி இருந்தது. சில நாடுகளில் விவசாயத்தை முதன்மைப்படுத்தியிருந்த நாடுகளிடம் அங்க என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், எப்படி இதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும்
பெரும்பாலும் நேருவுடைய கொள்கையானது ரஷ்ய நாட்டுடைய முன்மாதிரி திட்டங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு துறையை மையப்படுத்தி வளப்படுத்த வேண்டும், அதற்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும், அந்த நிதியின் மூலமாக அந்த துறையை வலுப்படுத்தி மக்களை பங்கு கொள்ள வைத்து முறையான வேலை வாய்ப்புகளையும் அந்த வேலைவாய்ப்பு மூலம் ஒரு நிறைந்த வருவாயையும் அதன் மூலம் ஒரு போதுமான உணவு உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும், அந்த உணவு உற்பத்தியில் தன்னிறைவடைய வேண்டும், ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேரு அவர்கள் 1951 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பல்வேறு வளர்ச்சிக்காக ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அந்த தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த வேளையில் நேரு அவர்கள் இந்தியாவிற்கு முதல் 5 ஆண்டு திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த 5 ஆண்டு திட்டமானது நம்முடைய விவசாயத்துறையை முன்னிலைப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு 30% குறைவாக மக்களுக்கு போதுமான உணவு இல்லை, 3 வேளை உணவு இல்லை, ஊட்டச்சத்து குறைவாக இருந்ததனால் மக்களிடத்தில் தொற்று நோய்களும் பசி மற்றும் வறுமை அதிகமாக இருந்தது. இதை வலுப்படுத்துவதற்கு போதிய நிதி ஆதாரங்கள் இந்தியாவில் இல்லாமல் இருந்தாலும் அதை வலுப்படுத்தும் விதமாக நிதியை உருவாக்கி அந்த இருக்கின்ற நிதியை பெரும்பகுதியை விவசாயத்துறைக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி விவசாயத்துறைக்கு பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த முதல் 5 ஆண்டு திட்டமானது நம்முடைய இலக்கை நோக்கிய தாண்டிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்புகள் அந்த வறுமை ஒழிப்புக்கு விவசாயத்துறையை வலிமைப்படுத்துவதன் மூலமாக அந்த விவசாயத்துறையில் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக இவற்றையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் மூலமாக ரேஷன்களில் உணவுப் பொருட்கள் வழங்கும் முறைப்படுத்தப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் போதிய அளவு உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவடைந்தோம். அதன் மூலம் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இந்த விவசாயத்துறையில் நீரை தேக்கி அணைகள் புதுசாக கட்டப்பட்டது, நீர்மின்சாரம் திட்டங்கள் தொடங்கப்பட்டது. இப்படி திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கப்பட்டது. அந்த வேலை வாய்ப்புகள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. அந்த ஊதியத்தின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டது. ஆக இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியானது 20% குறைவாக இருந்தது. அதை வலிமைப்படுத்தும் வகையிலும் எப்படி ஒரு விவசாயத்துறையை ஒரு வளர்ச்சிக்கான பாதையை அழைத்து சென்றாரோ அதே போன்று இந்தியாவின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்புகள் கல்வி, மருத்துவம்,
சுகாதாரம் போன்றவற்றையும் இத்திட்டங்களோடு இணைக்கப்பட்டது. இதன் மூலம் பல்வேறு மாநிலங்கள் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது. குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமானால் பஞ்சாப் மாநிலம், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் விவசாயத்தின் மிகச்சிறந்த ஒரு இலக்கை நோக்கின. ஆக இதன் மூலம் ஒரு மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி ஊக்கப்படுத்தப்பட்டது. அதன் ஊக்கத்தின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரமும் பொருளாதார நிலையும் ஒரு வளர்ச்சியை நோக்கியாக இருந்தது. இந்த மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உலக பொருளாதாரத்துடன் கூடிய வளர்ச்சியாக நிலைக்கு உயர்த்தப்பட்டது. பன்னாட்டு அரசியலில் வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய நாடுகள் என்ற 3 நிலைகள் பிரிக்கப்பட்டிருந்தன. அதில் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என்ற பட்டியலில் ஒரு நல்ல நிலையை நோக்குவதற்கு நாம் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விவசாயத்துறைக்கான முன்னுரிமையின் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சரி செய்யப்பட்டது. அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. பல்வேறு மாநிலங்களுடைய நிதிகள் கட்டமைக்கப்பட்டது. ஆக இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முதல் கட்ட வளர்ச்சியானது மகிலோபியஸ் என்ற ஒரு புள்ளியியல் துறையின் வாயிலாக அந்த துறையை ஒரு திட்டமிட்டு வளர்ச்சிக்கான பாதையில் அழைத்து சென்றது. இந்த விவசாயத்தை சந்தை தொடர்புடைய ஒரு காலத்திற்கு ஏற்ப பங்கு கொள்ள வைத்தது. இந்த சந்தையை வழிப்படுத்துவது மூலமாக வருவாயை உருவாக்க முடியுது, அதிகமாக உருவாக்க முடியுது. இந்த விவசாயத்துறையில் ஒரு ஆண்டுக்கு 3 கட்ட விவசாயம் செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். போதிய தண்ணீர் வசதி, இயற்கை அமைப்புகள், அந்த மக்களுக்கு தேவையான விதைகள் அல்லது உரம் போன்றவையெல்லாம் அரசாங்கம் மானிய விலையில் விவசாயிகளுக்கு கொடுத்து உதவியது. அதன் மூலம் ஒரு புதிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தப்பட்டது. இந்த வழியை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொரு மாநிலமும் அந்த விவசாயத்துறையில் ஒரு வளர்ச்சிக்கான பாதையை முன்னெடுக்க வைத்தது. போதிய வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு வழங்கியது. வறுமை கோடு என்பது சற்று குறைய தொடங்கியது. சுகாதாரமும் கல்வியும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. இவையெல்லாம் படிப்படியாக நடைபெற்றது. இந்த படிப்படியாக நடைபெறுவது மூலமாகத்தான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி உள்ளடக்கி இருக்கிறது. இதே காலப்போக்கில் 2வது ஐந்தாண்டு திட்டமானது ஒரு தொழிற்சாலையை முன்னிலைப்படுத்தியது.
இவையெல்லாம் இந்த தொழிற்சாலை என்பது உலக அரங்கில் எல்லா நாடுகளிலும் தொழிற்சாலையின் மூலமாக பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதிலும் வருவாயை அதிகரிப்பதிலும் ஏற்றுமதியை உயர்த்துவதிலும் அந்நிய செலவாணியை கையிருப்பு அதிகப்படுத்துவதும் போன்ற உட்காரணங்கள் ஒரு மாநிலத்துடைய தன்மைக்கேற்ப அல்லது அந்த மாநிலத்துடைய தேவைக்கேற்ப அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த அத்தகைய தொழிற்சாலைகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இடம்பெற்றது. அதற்கான ஒரு கொள்கை முடிவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக இரும்பு தொழிற்சாலைகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கிய பாதையில் அடியெடுத்து வைத்தது, லாபத்தை ஈட்டியது. இதன் மூலம் இன்னும் பல தொழிற்சாலைகள் இந்தியாவில் தொடங்கப்பட்டன, துறை வாரியாக. ஆக இப்படி தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட பொழுது எப்படி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக அமைந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. 1951 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை இந்தியாவில் ஒரு கலப்பு பொருளாதார கொள்கையை இந்திய அரசு கையாண்டது. உலக அரங்கில் நாம் பிற நாடுகளுடன் போட்டி போடும் நிலைக்கு ஒரு பொதுத்துறையும் ஒரு தனியார் துறையும், பெரும்பான்மையாக பொதுத்துறையாகவும் சிறு பங்களிப்பாக தனியார் துறையும் இருந்தது. ஆனால் 1991 பிறகு உலக அரங்கில் பொதுத்துறையின் பங்கு குறைந்தும் தனியார் துறையின் பங்கு அதிகமும் லாபமும் ஈட்டப்பட்டது. பொருளாதார சரிவு ஏற்பட்டு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பொருளாதாரத்தை மறுசீரமைக்க தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலும் அந்த சீர்திருத்தத்தை நாம் செய்யவில்லை என்றால் இந்தியாவில் வறுமையும் பசியும் பட்டினியும் முன்பு இருந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அந்த காலகட்டங்களில் அன்றைய பாரத பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அன்றைய நிதி அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் புதிய பொருளாதார சீர்திருத்தத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தார். இந்த இந்தியாவில் அறிமுகம் செய்யும் பொழுது எல்பிஜி என்று சொல்லுகின்ற லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கியது. அதாவது தாராளமயமாக்கல் கொள்கை, தனியார் மயமாக்கல் கொள்கை, உலகமயமாக்கல் கொள்கை, இந்த மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவுடைய தொழில்நுட்பங்கள் உலக சந்தைக்கு வழிவிட்டது. பல்வேறு தொழிற்சாலைகள் இந்தியாவில் தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்தின. அதன் மூலம் இந்தியாவில் இரட்டை வருமானம் அதிகரிக்க தொடங்கியது. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் வழங்கப்பட்டது. இந்த தாராளமயமாக்கல் கொள்கையின் விளைவாக உலக சந்தையில் போட்டி போடும் நிலைமைக்கு நாம்
உருவெடுக்க தொடங்கின. ஒரு பொதுத்துறையோடும் ஒரு தனியார் துறையும் சேர்ந்து போட்டி போடும் ஒரு சூழல் உலகமயமாக்கலில் ஏற்பட தொடங்கியது. பல்வேறு துறைகளில் தனியார் துறையும் தங்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தியது. ஆக இவையெல்லாம் ஒரு அரசாங்கத்துடைய கொள்கை முடிவாகும். அந்த கொள்கை முடிவை அமல்படுத்துவதன் மூலமாகவும் அந்த கொள்கை முடிவுக்கு திட்ட கமிஷன் அதை வரைமுறை செய்து நிதி அமைச்சகத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் நிதி அறிக்கையில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக பல துறைகளுக்கு புத்துயிர் வழங்கப்பட்டது. அப்படிதான் ஒவ்வொரு துறையும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அந்த வகையில் அது வட இந்திய மாநிலங்களா இருக்கலாம், அல்லது தென்னிந்திய மாநிலங்களா இருக்கலாம், அல்லது மேற்கிந்திய மாநிலங்கள் அல்ல கிழக்கிந்திய மாநிலங்களா இருக்கலாம். இந்த மாநிலங்கள்லாம் அவர் இயற்கை சூழலுக்கு சார்ந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுக்கு தேவையான சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய தொழிற்சாலைகளை தொடங்க ஆரம்பித்தார்கள். அப்படி தொழிற்சாலையை தொடங்கும் போது இந்தியாவில் உற்பத்தி அதிகப்படுத்தப்பட்டது. ஏற்றுமதி முன்பை விட பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டது. இந்தியாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரிக்கப்பட்டது. ஆக இந்தியாவுடைய வளர்ச்சியானது மாநிலங்களுடைய வளர்ச்சியில் இருந்து பெரும்பங்கு வகிக்க தொடங்கியது. ஆக இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு முரண்பட்ட அரசியலாக்கத்தை சமரசம் செய்து கொள்ளும் வகையில் இந்த மாநிலங்களில் வளர்ச்சி உண்டு பண்ணியது. ஆக எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் ஒரு சூழலை அந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தியது. பெரும்பாலும் மாநிலங்களுடைய வளர்ச்சியில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுடைய கணிப்பு சற்று மாறுபட்டாலும் சில நேரங்களில் அதே ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பதாலும் அந்த பொருளாதாரம் முன்பு இருந்ததை விட அதனுடைய தொடர்ச்சியாக அங்கு காணப்பட்டது. ஆக ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது ஒரு மனித வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு மாநிலங்கள் வளர்ச்சியில் இருந்து ஒரு தேச வளர்ச்சியாக, தேசம் என்பது பன்னாட்டு அரசியலில் ஒரு பொருளாதாரத்தின் உலக அரங்கில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கின்றது என்ற சொல்லக்கூடிய அளவில் தங்களுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டங்கள் வாயிலாக அறியப்பட்டது. ஆக இந்தியாவுடைய வளர்ச்சியின் விளக்கமாக ஒரு வறுமையின் ஒழிப்பு தான் அந்த நாட்டினுடைய செழிப்பாக பார்க்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் 3 விதமான விரிவான முரண்பாடுகள் காணப்பட்டது. இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தில், மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தில், இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் மக்களாட்சி முறையில் இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி இருந்தது. நாம் ஒரு காந்திய கொள்கையை கடைபிடித்திருந்தாலும், சுய தேவையை பூர்த்தி செய்வதாலும், நம்முடைய புதிய பொருளாதார கொள்கைகளை பொதுத்துறையுடன் கூடிய தனியார் துறையும் போட்டி போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்திய அரசியலமைப்பில் அதிகாரத்தை குவியலாக இல்லாமல் இந்த அதிகாரத்தை பரவலாக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டங்களில் தான் பல துறைகள் புதிய துறைகளாக உருவெடுக்க தொடங்கியது.
தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள், அந்த சீர்திருத்தங்கள் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாகவும் ஒரு காலத்தினுடைய தேவையாகவும் ஒட்டுமொத்தமாக பூர்த்தி செய்கிற வகையில் இருந்தது. இந்த வளர்ச்சியின் வாயிலாக ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்திய ஜனநாயகத்தில் நடுத்தர மக்களின் பங்களிப்பு அதிகமாகவும் அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருந்தும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அந்த வேலை வாய்ப்பின் மூலம் ஒரு போதுமான அவர்களுக்கு பயன்பெற வகையில் அவருடைய நிதி கையிருப்பு இருக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் இந்திய அரசு கொண்டு வந்தது. அதன் மூலம் அவர்கள் நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேம்பட்டு அதை நோக்கி ஒரு பயணிக்க தொடங்கினார்கள். குறிப்பிடும்படியாக இந்திய பொருளாதாரத்தில் பல்வேறு மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பாதையையும் அந்த வளர்ச்சிக்கான பாதையில் சில மாநிலங்கள் தன்னிறைவு பெற்றதையும் பல்வேறு துறைகளை ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுபோன்று இந்த வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. இந்த இந்தியாவின் வளர்ச்சி என்பது ஒரு தேசத்தை அடையாளப்படுத்துவது. அதற்கு மாநிலங்களுக்கு போதுமான நிதியும் அந்த நிதியுடன் கூடிய மத்திய அரசுடைய சலுகைகள், அதற்கான நிதியை ஒதுக்குதல், மத்திய அரசுடைய துறைகள் மூலமாக பல்வேறு திட்டங்களை அத்தகைய மாநிலங்களுக்கு முன்னுரிமைப்படுத்துதல், ஒட்டுமொத்த திட்டங்களும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் சில மாநிலங்கள் போதுமான வளர்ச்சியும் சில மாநிலங்கள் வளர்வதற்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆக இவையெல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த சூழலுக்கு ஏற்ப பல்வேறு விதமான வளர்ச்சிகள் அதை சார்ந்திருந்தது. இந்த வளர்ச்சியில் நீங்கள் புள்ளி விவரங்களை நாம் வரிசைப்படுத்தினால் முன்பு இருந்ததை விட முதல் 5 ஆண்டு திட்டத்தை விட 2வது 5 ஆண்டு திட்டத்தை விட அல்லது 3வது 5 ஆண்டு திட்டத்தை விட ஒரு சராசரி வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு துறைகளும் அந்த மாநிலத்தோட கட்டமைப்புகள் சரியாக கட்டமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த துறைகள் விரிவுபடுத்தப்பட்டது. அந்த விரிவின் வாயிலாக மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த காலகட்டங்களில் தான் மக்களுடைய தொடக்க கல்வியும் மேல்நிலை கல்வியும் உயர்நிலை கல்வியும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக அமைக்கப்பட்டது. இந்த கல்வியினுடைய வளர்ச்சியில் தான் நம்முடைய தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சிகளும் நிறுவனங்களும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் அடிப்படையில் உள்ள தர சான்றிதழுடன் ஒரு தரமிக்க ஒரு சூழலையும் உருவாக்கும் வகையில் நம்முடைய தளங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கமானது ஒரே மாதிரியான திட்டமிடப்பட்ட வளர்ச்சியாக 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசியல் சூழலும் மக்களுடைய நிலைமையும், மக்களுடைய நிலைமை என்பது அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில், அந்த மாநில உள்கட்டமைப்புகள் அடிப்படையில், இவற்றை சார்ந்து
மற்ற அந்த மாநிலத்தோட பிரச்சனைகள், அதன் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்பட்டு பல புதிய வாய்ப்புகளும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு வளர்ச்சிகளை ஒரு தொடங்கும் நிலையில் அப்படி உருவாக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த வளர்ச்சியானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் கணக்கிடும் பொழுது சில மாநிலங்கள் அபரிமிதமான வளர்ச்சியை உட்பட்டிருந்தது. சில மாநிலங்கள் தனித்துவம் மிக்கதாக இருந்தது. நாம் குறிப்பிடும் சொல்லும்படியாக மகாராஷ்டிரம், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, இந்த மாநிலங்கள் அடிப்படையில் பொருளாதாரத்தை உயர்த்தும் மாநிலமாகவும் தன்னிகரற்ற தனி மாநிலமாகவும் தனக்கான ஒரு கொள்கையை மிக சாதுரியமாக நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டு அந்த வெற்றியை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் ஒரு நிலையில் இருந்தார்கள். இந்த மாநிலங்கள் பெரும்பாலும் விவசாயத்துறையில் ஒரு முதன்மை மிக்க மாநிலமாகவும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் இந்த உணவு உற்பத்தியின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நிதியை வழங்கக்கூடிய மாநிலமாகவும் அந்த நிதியின் மூலமாக பிற துறைகளை வலுப்படுத்தும் ஒரு மாநிலமாகவும் இவைகள் இருந்தது. ஆக இத்தகைய மாநிலங்களில் விவசாயத்திற்கு தேவையான நீர், இயற்கை அமைப்புகள், மழை பொழிவுகள், அரசாங்களுடைய திட்டங்கள், இவை எல்லாம் மிக சரியாக அவர்களுக்கு புரிந்திருந்தது. ஆக இதன் மூலமாகத்தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருந்தது. ஆக தொழில்நுட்பங்கள் அவர்கள் எதிர்நோக்குகிற அடிப்படையில் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த நுட்பங்கள் எல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இத்தகைய மாநிலம் விளங்கியது. நாம் குறிப்பிடமாக சொல்ல முடியும் என்றால் பஞ்சாப், ஹரியானா, இந்த இரு மாநிலங்கள் விவசாய துறையில் இந்தியாவுடைய பெரும்பான்மை நிதியை இந்த இரு பகுதியிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. இவை வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக மகாராஷ்டிரம், குஜராத், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை நாம் சொல்லுமானால் அந்த சூழலும் அந்த மக்களுக்கு தேவைகளையும் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளையும் அதை ஊக்கப்படுத்தும் வகையில் அந்த மாநிலத்துடைய அரசாங்கம் மிக சிறப்பாக பணி செய்தார்கள். அதே போன்று வளர்ச்சியை நோக்கிய ஒரு மாநிலங்களாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இத்தகைய மாநிலங்கள் சில பாகுபாடால், ஒரு சில காரணங்களால் வளர்ச்சியில் தொய்வு ஏற்பட்டது. இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி திட்டங்கள் தான். அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது இயற்கை சீற்றழிவுகள், அந்த காலகட்டங்களில் நம்ம முழுமையாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்லாமல் மக்களுடைய பங்களிப்பு மிக குறைந்த அளவிலும் அல்லது அந்த திட்டம் சரியான முறையில் மக்களுக்கு சென்று அடையாமல் சில பகுதிகளில் காணப்பட்டதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆக இத்தகைய திட்டங்கள் ஒரு மாநில வளர்ச்சியில் ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் இந்த மாநிலத்தை நாம் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். இந்த காலகட்டங்களில் தொழிற்சாலையின் வளர்ச்சியானது அங்கு இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியது. பெரும்பாலும் பொருளாதாரத்தில் வணிக ரீதியான வாய்ப்புகளை உருவாக்குவது உலக அரசுகளும் உலக நாடுகள் முதன்மையாக இருந்தன. அதன் போக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், வளரும் நாடுகளிடத்திலும்
அதோட பாதிப்பு இருந்துச்சு. ஆக அவற்றின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் வணிக ரீதியாக இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒட்டுமொத்த தேசம் மாநிலம் இணைந்த வளர்ச்சியாக நாம் பார்க்கப்பட்டது. ஆக அத்தனை மாநிலங்களுக்கும் எந்தெந்த துறைகள் எந்த இடங்களில் நிறுவ வேண்டும், அப்படி நிறுவதன் மூலமாக ஒரு மத்திய அரசும் பல்வேறு நாடுகளினுடைய உதவியுடன் ஒரு பொதுத்துறையை உருவாக்குவதிலும் பன்னாட்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் இந்த புதிய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவில் கார், ஆட்டோமொபைல், தொழில்நுட்பங்கள், கணிப்பொறிகள், சுற்றுலா, கல்வி, மருத்துவம், சேவை போன்ற துறைகளில் அதனுடைய பங்களிப்பு பொதுத்துறையை போன்று அவருடைய பங்களிப்பு விஸ்தரிக்கப்பட்டது. அவருடைய பங்கு அதிகம் அவருடைய செலுத்தப்பட்டது. ஆக இந்தியாவில் பொருளாதாரம் என்பது ஒரு போட்டி போட்டு வளரக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டது. அந்த வளர்ச்சி திட்டங்களில் மறு ஆய்வு செய்யப்பட்டு காலத்திற்கு ஏற்ப மாறுதல் செய்யப்பட்டு, அப்படி மாறுதல் செய்யப்பட்டதற்கான திட்டங்களானது ஒரு வளர்ச்சிக்கான மாதிரியான திட்டங்களாக பார்க்கப்பட்டது. ஆக ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள் கூட ஒரு தேசத்திற்கு துணை தேசிய அளவிலான துணை, அதாவது பெரும்பான்மையான ஒரு திட்டங்கள் மூலம் வெற்றியடையக்கூடிய துறையாக இருந்தாலும் அதன் கூட துணை தேசிய அளவிலான பிரச்சனைகளும் அவற்றுக்கான சவால்களையும் ஒரு வளர்ச்சிக்கான பாதையில் இட்டு சென்றது. நேருவிட தொலைநோக்கு பார்வையானது மகிழனோபிஸுடைய திட்டமாகும். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்துறையை முன்னிலைப்படுத்த வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும், போதுமான உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும், நிதி ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டும், அணைகள் கட்டப்பட வேண்டும், வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும், அதன் மூலம் அந்த மக்களுக்கான போதிய வருமானம் கிடைக்கப்பெற வேண்டும், அதன் மூலம் அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும், அந்த வாழ்வாதாரத்தின் மூலம் அவர்கள் கல்வி அறிவை பெற வேண்டும். அப்படி ஒரு கல்வி அறிவை பெறும் பொழுதுதான் மக்களுடைய தேவையான சுகாதாரம், சுற்றுப்புற சூழல், தொழில்நுட்பங்கள், மருத்துவம் இவையெல்லாம் அடுத்த காலகட்டத்திற்கான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருந்தது. இவையெல்லாம் வளர்ச்சிக்கு துணை தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களாக ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு துறையாக பார்க்கப்பட்டது. ஆக மாநிலங்களுக்குள் பிராந்திய சமத்துவமின்மை நிலவ தொடங்கியது. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு பொதுவான திட்டத்தின் மூலமாக ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. ஆக அந்த வகையில்தான் மகாராஷ்டிரம், குஜராத், பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் மிக சரியான வளர்ச்சி பாதையை வெளிப்படுத்தியது. அதன் மூலமாகத்தான் வளர்ச்சியை அந்த மாநிலங்களுக்குள் ஏற்படுத்தியது. ஆக இவையெல்லாம் காலத்துக்கு காலம் மாறுபட தொடங்கியது. மக்களுடைய பங்களிப்பு அதிகரிக்க தொடங்கியது. இது பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆக மாநிலங்களுக்கு இடையான அதிகார எல்லைக்கு இடையே மிகச் சரியான ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசை சார்ந்து இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு பொருளாதாரத்தை சார்ந்து காணப்பட்ட ஒரு சூழலுக்காக மாற்றப்பட்டது. ஆக மத்திய அரசும் பல்வேறு திட்டங்கள் மாநில அரசுக்கு சார்ந்தும்
மாநிலத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், மக்களுடைய அறியாமையை போக்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும், தொழிற்சாலை பெருக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசு செயல்பட தொடங்கியது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பொருளாதார வளர்ச்சியானது பொதுத்துறையின் வளர்ச்சியாக மட்டும் பார்க்கப்படாமல் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு போட்டி தன்மையில் உலக அரங்கில் தனியார் துறை மிக சிறப்பாகவும் லாப நோக்கத்துடன், அதே போன்று அந்த அரசாங்கத்திற்கு, அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கக்கூடியதாகவும், பல்வேறு நாடுகளில் தனியார் துறை பல்வேறு கிளைகளை தொடங்கக்கூடிய அளவில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கியிருந்தது. இவை ஒரு வர்த்தக ரீதியான இருந்தாலும் ஒரு போட்டி போட்டு பன்னாட்டு நிறுவனத்துடன் சரிசமமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்திய அரசுக்கு மிகச்சிறந்த வருவாயோட பங்களிப்பை உறுதிப்படுத்தியது. ஆக தேசிய மற்றும் பண்பாட்டு அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டை இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் பல்வேறு நாடுகள் போட்டி போட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக பல்வேறு இடங்களில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு அதில் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் இந்திய தொழிலாளர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல வருமானத்தையும் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தையும் நம்முடைய உலக அரங்கில் இத்தகைய கொள்கை முடிவால் நமக்கு ஒரு பெரும் பேரையும் புகழையும் ஈட்டித்தந்தது. பல்வேறு மாநிலங்களில் தனியார் துறை முதலீடு என்பது தவிர்க்க முடியாதாக பார்க்கப்பட்டது. நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியானால் ஆந்திராவில் தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்றவை முதலில் அன்றைய ஆந்திராவுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அதே போன்ற தமிழ்நாட்டில் தனியார் துறையில் உற்பத்திக்கான ஒரு பிரிவு சென்னையில் தொடங்கப்பட்டது. சென்னையை சுற்றி காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டம், இந்த 3 பகுதிகளில் பல்வேறு தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கடல் மார்க்கமாகவும் விமானம் மூலமாகவும் அல்லது ரயில்வே துறையின் மூலமாகவும் அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆக இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அந்த மாநிலத்திற்கான வரியை செலுத்துகிறார்கள். அந்த மாநிலத்துடைய மக்களுடைய பங்களிப்பு, அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு தேவையான மாத ஊதியம் வழங்கப்படுகிறது, பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகிறது. ஆக ஒரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய வருமானம் ஒரு நிரந்தரமாக்கப்படுகிறது. அந்த நிரந்தரத்தின் மூலமா அவருடைய தேவைகளை அந்த மக்கள் பூர்த்தி செய்யப்படுகிறார்கள். அப்ப வாங்கும் சக்தி அதிகமாக அந்த மாநிலத்தில் கிடைக்கப்படுகிறது. அதே போன்று குஜராத்தில் மிக வேகமான தனியார் துறையின் தொழில் வளர்ச்சியானது அது ஊக்குவிக்கப்பட்டது. அதன் மூலமாக கட்டிடம் கட்டுதல், சாலைகள் அமைக்கப்பட்டது, சாலைகள் விரிவாக்கப்பட்டது. அதே போன்று தனியார் துறைகள் வரவேற்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதிகள் மிக சிறந்த ஒரு நிலையில் குஜராத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அதே போன்று வேலை வாய்ப்புகளில் இந்த டெக்ஸ்டைல் என்று சொல்லப்படுகின்ற துறை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் உயர்த்தப்பட்டிருந்தது.
இப்படி நாம் மாநில வாரியாக பிரிக்க போனால் அதனுடைய வளர்ச்சியை நாம் அறிய முடிகிறது. உதாரணத்திற்கு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தனியார் துறையை ஊக்குவிக்க தொடங்கினார்கள். அந்த துறை மிகச்சிறந்த ஒரு துறையாக அந்த மாநிலங்களில் வளம் வர தொடங்கியது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது, மக்களுடைய பங்களிப்பும் அதிகப்படுத்தியது. அதன் மூலம் அரசுக்கு ஊதியங்கள் கிடைக்கப்பட்டது வரிகள் மூலமாக. இப்படி மாநிலம் வாரியாக பல்வேறு காரணங்கள் கூறுகள் இருந்தாலும் ஒரு சில மாநிலங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு பொதுவான வளர்ச்சியின் மூலமாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டது. அந்த வகையில் கேரள மாநிலத்தில் கல்வியல் துறையில் ஒரு அபரிமிதமான, இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு வளர்ச்சியை, அதிக படித்தறிவு ஒரு மாநிலமாக, மக்கள் கல்வியறிவு பெற்ற மாநிலமாக, ஒரு கல்வி தரத்தை உயர்த்தும் மாநிலமாக, கல்வியின் மூலமாக அவருடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் நாம் வரிசைப்படுத்தும் போது அதற்கான காரணங்கள் நாம் விரிவாக தெரிய முடிகிறது. அதே போன்று இதையும் தாண்டி இந்திய அரசாங்கமானது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக பல்வேறு கணிப்பொறி தொழில் சார்ந்த துறைகளில் படித்த மாணவர்களுக்கு சிறப்பு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அந்த வேலை வாய்ப்புகள் மூலம் அவருடைய வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக தனிப்பட்ட மாநிலங்கள் மற்றும் வளர்ச்சியின் மாதிரிகள் இவையெல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு வளர்ச்சிக்கான மாதிரிகள் என்பது அந்த மாநிலத்துடைய தலைமைத்துவம், அரசியல் கட்சிகளின் ஆட்சி, அந்த மக்களுடைய அடிப்படை வளர்ச்சியில் ஒரு அரசாங்கம் எப்படி தன்னை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. உதாரணத்துக்கு சாலை வசதி, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இப்படி பல துறைகளை நாம் மக்கள் சார்ந்து இருக்கிறார்கள். அந்த துறைகள் வளர வேண்டும், அந்த துறையுடைய பயன்கள் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும், அந்த துறைகள் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற சூழல்களை உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் வகையில்தான் வறுமை போக்குவதற்கான திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு முற்றிலுமாக வறுமை ஒழிப்பதற்கான பாதை நாம் பயன்படுத்த தொடங்கினோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு சமூக நலன் சார்ந்த அடையாளங்களாக, இந்த அடையாளங்கள் என்பது மனிதனுடைய வளர்ச்சி குறியீடை உயர்த்துவதற்காக, மனிதனுடைய உரிமைகளை முழுமைப்படுத்துவதற்காக, மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வருமானத்தை கொடுப்பதற்காக, கிராமம் நகரம் என்ற பிரிவுகள் இருந்தாலும் இந்த சூழல்களால் சரிசமமாக பார்க்கப்பட்ட ஒரு பகுதியாக, ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஆக இதன் மூலம்தான் ஒரு வேகமான ஒரு பொருளாதார வளர்ச்சி, அந்த பொருளாதார வளர்ச்சியின் குறியீட்டின் வாயிலாகத்தான் ஒரு மனித வளர்ச்சியை நாம் அறிய முடிகிறது. அந்த மனித வளர்ச்சியை அறியும் பொழுதுதான் ஒவ்வொரு மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் மிக வேகமான ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது கேரளா, குஜராத், பஞ்சாப், கோவா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, சில மாநில விவசாயத்தையும், சில மாநிலங்கள் சுற்றுலாவையும் விவசாயத்தையும் சார்ந்துள்ளது, சில மாநிலங்கள் தொழில்துறை மட்டும் சார்ந்து உள்ளது, சில மாநிலங்கள் தொழில்துறையும் விவசாயத்தையும் சார்ந்து உள்ளது, ஒரு சில மாநிலங்கள் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுவது இயற்கை சீற்றங்களால் அவர்கள் முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. அதே போன்று வளர்ச்சி குறைந்த மாநிலங்கள், இந்த வளர்ச்சி குறைந்த மாநிலங்கள்
இயற்கை சீற்றங்களாலும் உள்கட்டமைப்புகள் குறைவினாலும் மக்களுடைய கல்வி வளர்ச்சி குறைவாலும் அந்த தொழில்நுட்பங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாமலும் அதை தெரிந்து கொள்ளாத வகையிலும் உள்ள மாநிலங்கள் வளர்ச்சி குறைந்த மாநிலங்களாக பார்க்கப்படுகிறது. அவையாவன ஒரிசா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள். ஆக இந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி ஒரு வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தியது? நாம் குறிப்பிட்டு சொல்லபடியாக சில மாநிலங்கள், இந்த சில மாநிலம் என்பது பஞ்சாப் போன்ற முதன்மை மாநிலமாக இந்த மாநிலத்தில் விவசாயம் ஒரு பெரும்பான்மையாக பங்களிப்பு அளிக்கின்றது. அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் அந்த மாநிலத்துக்கு ஒரு முதன்மையான ஒரு நிதியை வலுப்படுத்தும் வகையிலும் இருந்தது. தேவைக்கு மேல் உணவு உற்பத்தியை பூர்த்தி செய்தது. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக பார்க்கப்பட்டது. ஆக ஒரு பசுமை புரட்சி என்பது இம்மாநிலங்களில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வெற்றி காணப்பட்டது. ஒரு புதிய ரக விதை, உரம், தொழில்நுட்பம், மக்களுடைய பங்களிப்பு, அந்த விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களை வலிமைப்படுத்துவது, ஒரு கூட்டு முயற்சியில் அந்த மாநிலம் கோதுமை உற்பத்தியில் உலகளவில் சாதனையை புரிந்தது. அதன் மூலமாகத்தான் இந்தியாவில் வறுமை ஒழிப்பதற்கான ஒரு பாதையை முன்னெடுக்க தொடங்கியது. அதே போன்ற கேரளா மாநிலம், இந்த மாநிலத்துடைய கட்டமைப்பானது கல்வி மற்றும் சுகாதார வளர்ச்சியில் மிக சரியான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருந்தது. அதன் மூலம் அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களை போய் சென்றடையும் வகையில் வைத்திருந்தார்கள். இதற்கு துணை புரியக்கூடிய வகையில் அந்த மாநிலத்துடைய சுற்றுலாத்துறையின் மூலம் அதிக வருமானமும் கிடைக்கப்பட்டிருந்தது. ஆக அந்த சுற்றுலாத்துறையின் மூலம் கிடைக்கப்பட்ட நிதியானது அந்த மாநிலத்துடைய உள் கட்டமைப்பான உள்ளாட்சி அமைப்புகளை சுதந்திரமாகவும் வலிமையாகவும் சிறப்பான பங்களிப்பு மூலமாகவும் மக்களை ஜனநாயக ரீதியில் அவர்களை வலிமைப்படுத்தியது. அதே போன்று குஜராத் மாநிலம் தொழிற்சாலை, வர்த்தகம், இதன் அடிப்படையில் அந்த மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியானது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. புதிய பொருளாதார மண்டலங்கள் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் அந்நிய செலவாணிகள் ஊக்குவிக்கப்பட்டது. அங்கும் உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சியை நோக்கி பயணித்தது. அதே போன்று தமிழ்நாடு மாநிலம் தொழிற்சாலை வளர்ச்சியும் அதன் உள்கட்டமைப்புகளும் மிக சரியான வகையில் இருந்தது. எத்தகைய துறைகள் வந்தாலும் அந்த துறைகளை வலிமைப்படுத்தும் வகையில் அந்த அரசாங்கம் அதற்கு வழிவகை செய்தது. அதுபோன்று சேவை துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வழிகாட்டியது. மக்கள் நல திட்டங்கள், மத்திய உணவு திட்டங்கள், மருத்துவ சுகாதாரம் வளர்ச்சிகள், இவையெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியாக அங்கு பார்க்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இடப்பெயர்தல், வேலை மற்றும் வியாபாரம் போன்ற இரு காரணங்களால் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலங்களுக்கு செல்லும் மக்களுடைய நிலை குறைக்கப்பட்டது. நாடுகள் விட்டு நாடுகள் செல்லும் முறை குறைக்கப்பட்டது. கிராமங்களிலிருந்து இடம்பெறுதல், வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற சூழல்களால் ஏற்படும் ஒரு நிலை மாற்றப்பட்டது. ஆக ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்துடைய உள்கட்டமைப்புகள், ஒவ்வொரு துறையுடைய வளர்ச்சிகள், கொள்கை முடிவுகள், அரசாங்கம் அதை முழுமையாக செயல்படுத்துதல், அதில் ஏற்படக்கூடிய புள்ளி விவரங்கள், அது வளர்ச்சிக்கான பாதையை உற்று நோக்குதல், அதனுடைய இணை ஆதாரங்களையும் வலிமைப்படுத்துதல், இவற்றையெல்லாம் சார்ந்திருந்தது. அப்படி சாரும் பொழுதுதான் அதனுடைய அழுத்தம், இடப்பெயர்வு போன்ற காரணங்கள் நமக்கு தெரிய வர தொடங்கியது. எனவே இந்த ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது எதை சார்ந்திருக்குன்னா ஒரு பொருளாதாரத்தின் கொள்கை முடிவாக இருக்கின்றது. எனவே
இந்த பாடங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வளர்ச்சியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக அனைவரும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.